எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடி வெல்வது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு? தர்மவான்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் ராசியில் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. அதனால் எந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையை நிறைய அனுபவிச்சிங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல தடைப்பட்டு நினைச்சோ அந்த இடத்துல இந்த ஆண்டில் ஜெயிப்பீங்க. ஒரு புத்த பொலிவோடு இந்த ஆண்டில் வர போகிறீங்க. கிடப்பில் கிடந்த வேலையில் இந்த ஆண்டில் எடுத்து செய்வீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே மகர ராசி என்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்ன பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த பிரச்சனையை எப்படி அணுகுனா அதை கரெக்டாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனதில் பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயே அந்த தீர்வு எடுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனதில் போராடுவாங்க, இது கரெக்டாக வருமா, இது கரெக்டாக வருமா, இந்த முடிவு கரெக்டாக வருமா அப்படின்னு அவங்களுடைய மனதுக்குள்ளேயே போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும். அப்படி தன்னுடைய மனதுக்குள்ளேயே தான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபைனல் முடிவு எடுப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட எப்பவுமே இந்த மகர ராசி என்பர்கள் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய தொழிலாகட்டும், ஒரு வியாபாரம் ஆகட்டும், பெரும்பாலும் அடுத்தவங்ககிட்ட அவங்களுடைய தொழிலை பற்றி டிஸ்கஷன் அதிகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதே மனதிலேயே மற்றவங்களை எடை போட தெரிந்தவங்களும் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாதவங்க போல தான் தெரிவாங்க. ஆனால் மற்றவங்களை பற்றி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தைரியத்துக்கு இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது துணிச்சலை சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய நட்பு வட்டாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால, ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தவரை ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமை காத்து அன்பாக அரவணைப்பாக தான் கொண்டுட்டு போவாங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாராவது இவங்களை சீண்டனா தான் பெருசாக கோவப்படுவாங்க. மற்றபடி இந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையான ராசி தான். ஏன்னா நில ராசி, அதனால ரொம்ப பொறுமை இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை இவங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறார். அதனால் தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு எடுப்பீங்க. அதுவே ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக அந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய பதவியெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். டிசம்பர் 4ஆம் தேதி வரை ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். ராகு 8ஆம் வீட்டுக்கு வரும்போது வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், ஒரு சிலருக்கு காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஜென்ம ராகு வருவதனால எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் வரும்.
கேது 7ஆம் வீட்டில் வருவதனால கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கேது 7ல் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். கணவன் வழி உறவுகள் மூலிமா அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த மகர ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் மாறும். கன்னி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக படித்து முடிச்சுட்டு ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதேமாதிரி ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா படிப்பில் கூடுதல் கவனத்தோடு இறங்குவீங்க. ரொம்ப சுறுசுறுப்போடு, தெளிவான மனதோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த மகர ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பான பலன்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய விஷயங்களை, புதிய கலைகளை, புதிய தொழில்நுட்பத்தை இந்த ஆண்டில் இந்த மகர ராசி என்பர்கள் கற்றுக்குவீங்க. அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதிய முன்னேற்றம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய தொழில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் புதுவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்வீங்க. உணவுப் பொருள்களே கூட டிஃப்ரெண்ட்டாக சமைப்பீங்க. அது உங்களுக்கும் சரி, மற்ற உறவுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு புதுசாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது நல்ல நல்ல தகவல்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உறவினர்கள் கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க அப்படி தான் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி போய் வெளியில் சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வீண் அவசொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் போகிறது இந்த ஆண்டில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்கள்லாம் அவங்கக்கிட்ட தோற்று போவாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த வியாபாரிகள்லாம், இந்த மகராசி வியாபாரிகள்லாம் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அரவணைப்பு அந்த காலகட்டத்தில் பேசுவீங்க. அதுவே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த ஆண்டில் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்ணாடி, ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி பெட்ரோல், டீசல் வகையான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டுத்தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டாளர்களை சேர்த்தும் போது கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவங்களுடைய சந்திப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாகவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா மேலதிகாரிகிட்ட ரொம்ப நெருக்கமாக நீங்கள் பழகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் நீங்கள் தான் பொறுப்பான நபர், நீங்கள் உங்கள்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சா தான் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கிய பொறுப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த மேலதிகாரியோடைய நம்பிக்கையை இந்த ஆண்டில் சம்பாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பணவரவு பதிவேடுகள்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. திடீர்னு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு சாதகமான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஆர்டரோ அல்லது புதுசாக சின்ன சின்ன சலுகைகளோ இந்த ஆண்டில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது.
ஒரு சிலருக்கு வீண் விமர்சனம் இந்த காலகட்டத்தில் வரும், வீண் வதந்திகளும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் கண்டு காணாமல் நீங்கள் போகிறது நல்லது. ஏன்டா நம்மளை இப்படி பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு அதுக்குள்ளே முழுகுனீங்க அப்படின்னா மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கண்டு காணாமல் போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஆண்டாகவும், நல்ல ஒரு நம்பிக்கை உடைய ஒரு ஆண்டாகவும், செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. திருநெல்வேலியிலிருந்து மேற்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் பாவூர் சத்திரம் வரும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா சுரட்டை செல்லும் வழியில் பார்த்திங்கன்னா கீழப்பாவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஏகாதேசி திதி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடு அந்த கோவிலுக்குள்ளேயே நிறைய இருக்கும். அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, அதற்கு தேவையான உணவு அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பசு நெய்யை தீபமாக போட்டு வழிபடுங்க. லட்சுமி நரசிம்மருக்கு பசு நெய் தீபம் போற்றி வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும் அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.